அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து வயிற்று வலிக்கு சிகிச்சை. நம்ம கிளினிக் வர்ற பேஷண்ட்ஸ் வந்து தலைவலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி நிறைய வருவாங்க. எல்லா வலிக்கும் பார்க்குறாரு. சரி, வயிறு வலிக்கும் டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. வயிறு வலி என்னோடய டொமைன் கிடையாது. என்னோடய டொமைன் வந்து ஆர்த்தோபீடிக்ஸ் அண்ட் நியூராலஜி. பட் ஸ்டில் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸ்டொமக் பெயினுக்கு அந்த காமன் காஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் தான். இது வந்து அதிகமாக வந்து ஹோட்டலில் மெஸ்ஸில் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வந்து வருது. இப்போ வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து காமனாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டொமக் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டொமக் பெயின் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்டம் தான். இதோட இன்னும் சில சிம்டம்ஸ் இருக்கலாம். லூஸ் மோஷன் போகிறது, இப்படி. ஸோ இந்த சிம்டமை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம். அதோட ரூட் காஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் தான். ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த பாக்டீரியாவோ அதை கொல்றதுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பெர்மனண்ட் அண்ட் ஸ்பீடி ரெக்கவரி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல், எங்கள் கிளினிக் போய் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் அவங்க கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. இதில் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிற கோர்ஸ் எடுத்துக்கணும். இப்போது 3 நாள் கோர்ஸ் கொடுக்குறாங்க, 3 நாள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க, 2 நாள் சாப்பிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதான் சார் குணமாயிடுச்சு, க்யூர் ஆனதுக்கப்புறம் எதுக்கு எடுக்கணும்னு. அப்படி கிடையாது. அந்த உள்ள கிருமி வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்ஃபெக்ட் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது இந்த ஆன்டிபயோட்டிக் அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது. அதிக நாள் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இல்லைனா இதை விட பவரான ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா மட்டும்தான் கேட்கும், க்யூர் ஆகும். ஸோ ஆன்டிபயோட்டிக் டாக்டர் சொல்கிற மாதிரி அந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க. எதையும் வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபுட்டு, எளிதில் ஜீரணமான உணவு எடுத்துக்கோங்க. இட்லி வந்து ஆவியில் வேக வைக்கிறது, அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி பழைய சோறு, கூழ், கஞ்சி இது வந்து பெஸ்ட்டு. இந்த நேரம் நீங்கள் வந்து ஃபுட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்துக்குங்க. எண்ணெய் பலகாரம் சாப்பிடாதீங்க. தேங்க்யூ.